வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தமிழகத்தில் வழங்க இருக்காங்க. யார் இந்த நகைக்கடன் வாங்க யாரெல்லாம் தகுதி உடைய நபர்கள், தகுதி அற்றவர்கள் யார்? ஸோ நகைக்கடன் கிடைக்குமா கிடைக்காதா? எந்த கட்சி நகைக்கடன் தள்ளுபடியை அறிவிச்சிருக்காங்க? இதை பற்றியும் தமிழகத்தில் வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் வழங்கப்பட்ட நகைக்கடன்களை தள்ளுபடி செய்யப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு குறித்து இந்த ஒரு வீடியோ விளக்குகிறது. குறிப்பாக 5 சவரனுக்குட்பட்ட தங்க நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட வாய்ப்புள்ளதாகவும், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மற்றும் சிறு மற்றும் குறு விவசாயிகள் இதற்கு தகுதியுடையவர்கள் என்றும் கூறப்படுகிறதுங்க. தமிழக அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவர்கள், ஏற்கனவே சலுகை பெற்றவர்கள் இதன் தள்ளுபடி பொருந்தாது என்பதுடன் பயனாளிகள் விவரங்களை ஆறாத குடும்ப அட்டைகள் மூலம் தீவிரமாக சரிபார்க்கப்படும். இதற்காக இந்தியன் மற்றும் ஸ்டேட் வங்கிகள் உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட வங்கிகளின் பட்டியல் தயார் செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அரசியல் கட்சிகள் மக்களை கவரும் வகையில் இத்தகைய அறிவிப்புகள் வெளியிடக்கூடும் என்பதால் பொதுமக்கள் மத்தியில் இதற்கான ஆர்வம் அதிகரித்துள்ளது. இத்திட்டம் குறித்து அதிகாரப்பூர்வ நிபந்தனைகள், தகுதியான தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படலாம். நகைக்கடன் தள்ளுபடி 2026 நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில முக்கியமான அறிவிப்புகள். தகுதி வரம்புகள் முதல்ல நான் சொல்லிடுறேன். நலிவடைந்த பிரிவினர் மற்றும் விவசாயிகள், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மற்றும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு தகுதியின் அடிப்படையில் தள்ளுபடி வழங்கப்படும். நகை வரம்பு இதற்கு 5 சவரன் வரை தள்ளுபடி வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 2 சவரன் வரைக்கும் கூட கொடுக்கலாம். ஏன்னா நகையோட ரேட் ஏறினதுனால இதை எதிர்பார்ப்புகள் எதிர்பார்க்குது. ஒரு குடும்பத்திற்கு ஒரு குடும்ப அட்டைக்கு ஒருவருக்கு மட்டுமே அரசாங்கம் குறிப்பிடும் எடை வரம்புக்கு உள்ள நகைக்கடன்கள் மட்டுமே தள்ளுபடி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கூட்டுறவு வங்கிகள் தள்ளுபடி வழங்கக்கூடிய வங்கிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், தமிழக அரசின் கீழ் இயங்கும் அனைத்து மண்டல மற்றும் கிராமப்புற கூட்டுறவு வங்கிகள், பப்ளிக் செக்டார் பேங்க், பொதுத்துறை வங்கிகள், இந்தியன் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, SBI, கிராம வங்கிகள் உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட வங்கிகள் இதில் அடங்கும். ஓகேங்களா? தள்ளுபடி யாருக்கு இதெல்லாம் கிடைக்கவே கிடையாது. இவங்களுக்கெல்லாம் தள்ளுபடியே கிடையாது. இவங்க பார்த்திங்கன்னா நகைக்கடன் பெறத்துக்கு தகுதி அற்றவர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப அரசு பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள், குடும்ப உறுப்பினர்கள் யாராவது அரசு பணியில் இருந்தாலோ அல்லது கூட்டுறவு சங்க நிர்வாகிய பொறுப்பில் இருந்தாலோ தள்ளுபடி முழுவதும் கிடைக்காது அப்படின்றத தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அடுத்து, வருமான வரி செலுத்துவர்கள், பொருளாதார வசதி படைத்தவர்கள் மற்றும் ஆண்டு வருமானம் வரி வரம்பிற்கு வருபவர்களுக்கு இந்த சலுகை பொருந்தாது. 10 சவரனுக்கு மேல் கடன் பெற்றவர்கள், அதிக எடை கொண்ட நகை கடன்களை அடகு வைத்து கடன் பெற்றவர்களுக்கு இந்த தள்ளுபடி திட்டத்தில் வாய்ப்பே கிடையாது அப்படின்றது தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அடுத்து, சரிபார்க்கும் நடைமுறைகள் என்னென்னலாம் இதை வச்சு ஆவணங்கள் தேவை அப்படின்றது. ஆவணங்கள் சரிபார்ப்பு, வங்கி ஆடிட்டு தணிக்கை பண்ணுறாங்க, அரசாணை மற்றும் தேதி வரம்பு, இவ்வளோ தான். இந்த சரிபார்ப்பு எதிர்பார்க்கப்படும் வங்கிகள் சரிபார்ப்புகள் எல்லாத்தையுமே இதில் தான் அடங்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஆவண சரிபார்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கடன் பெற்ற தேதி, நோக்கம், நிலை, நகையின் எடை ஆகியவற்றை வங்கி அதிகாரிகள் சரிபார்ப்பார்கள். மற்றும் கடன் பெற்றவர்கள் ஆதார் எண் மற்றும் குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு விவரங்கள் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டிருக்கா அப்படின்றதையும் சரிபார்க்கப்படும். வங்கி தனக்கு ஆடிட். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு குடும்ப அட்டைகளுக்கும் தள்ளுபடி என்பதை உறுதி செய்ய ஆதார் அட்டை மற்றும் ஸ்மார்ட் கார்டு விவரங்கள் பயன்படுத்தப்படும். வங்கி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், தணிக்கை குழுவினர்கள் கடன் ஆவணங்களை முழுமையாக ஆய்வு செய்த பிறகு இறுதியாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்படியாகும். நகைகளை திரும்ப பெறுதல், தகுதியானவர்கள் முறையான அடையாள சான்று சமர்ப்பித்து தங்கள் நகைகளை வங்கியில் இருந்து இலவசமாக மீட்டுக்கொள்ளலாம். அரசு அறிவிப்பிற்கும் குறிப்பிட்ட தேதிகள் பெறப்பட்ட கடன்கள் மட்டுமே தள்ளுபடிக்கு தகுதியானதாக கருதப்படும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ இதுதாங்க நகைக்கடன் தள்ளுபடியில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்கள். இந்த தகவல்களை பின்பற்றி தான் தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படுது. ஸோ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி இருக்க போது பொறுத்து தான் நம்ம பார்க்கலாங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.